கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான சகாய அன்னையின் பக்தர்களே, அருமையான அழகு நிறைந்த தோரணங்கள், இந்த திருவிழா திருப்பலி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பல நாட்கள் பயிற்சி பெற்ற அருமையான பாடகர் குழு, திருவழிபாட்டு குழு, பங்குமன்ற உறுப்பினர்கள் என்று இந்த திருவிழாவிற்காக நீங்கள் ஏராளமாக உழைத்திருப்பதை பார்க்கிறேன். அதற்காக உங்கள் அருமையான பங்குத்தந்தை அவர்களையும் அவரோடு இணைந்து செயல்படுகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய உளமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போலாம் வெளியே போகிறது கொஞ்சம் கஷ்டம், போகக்கூடாதுன்னு இல்லை. சாயந்தரத்தில் பூசை கேட்டாங்கன்னா பெரும்பாலும் நான் ஒத்துக்கிறதே இல்லை. அது ஏன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே போய் பிரசங்கம் வைக்கிறது மிக கடினமான ஒரு செயல். ஏனென்றால் ஏன்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம், யோசிச்சு பாருங்கள். ஏன் சாயந்தரத்தில் பிரசங்கம் திருவிழா திருப்பலிகளில் ஃபாதர்ஸ் ரொம்ப ஈடுபாட்டோடு பிரசங்கம் வைக்க விரும்புறதில்லை. வச்சுருவாங்க, வைக்காமல் இல்லை. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு வைக்கணும். ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்மைல் பண்ணுறீங்களே, எதனால்? சீரியல், சாப்பாடெல்லாம் இல்லை, சீரியல் போட்டு தாக்குது. அந்த சீரியலை தாண்டி இறைவார்த்தையை எடுத்து சொல்வது என்பது தந்தையர்களுக்கு மிக பெரிய சவாலாக இருக்கிறது. நம்ம சொல்லுகின்ற இந்த இறைவார்த்தையை விட அந்த டப்பாக்குள்ளேருந்து சொல்கிறவங்க, நடிக்கிறவங்க, நாடகம் போடுறவங்க சொல்கிறது பளிச்சுன்னு கண்ணில் படுது, பளிச்சுன்னு கேட்குது. அவங்க யாருன்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. காசுக்காக தான் செய்கிறாங்க, பணத்துக்காக. இது ஒரு ட்ராமாங்கிறது மனசில் போல. ஆனால் தந்தையர்கள் செய்வதா, இவர் பெரியவரா, படிச்சிருக்காரா, அவரா, இவரா, அப்படியா இப்படியா, அனுபவம் இருக்கான்னு நம்மளை டக்குன்னு போட்டு பார்த்துடுறீங்க. ஆகவே தான் பெரும்பாலும் தந்தையர்கள் மாலை திருப்படியில் பிரசங்கம் வைக்க ஒத்துக்கிறதில்லை. நானும் பெரும்பாலும் போகிறதில்லை. ஆனால் இது வித்தியாசமாக தந்தை அவர்கள் காலையிலன்னார். என்ன சாமி கரெக்டாக சொல்லுங்கள், காலையா மாலையா? திருவிழா திருப்பலி காலையிலங்கிறீங்களே அப்படின்னு. காலையில் தான் ஃபாதர் அப்படின்னார். சரி என்று ஒத்துக்கொண்டேன். காரணம் சீரியல் சாயந்தரம் தான். அதனால் கொஞ்சம் உங்களோடு சேர்ந்து ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். எவ்வளோ நேரம் வைக்கணும் பிரசங்கம், அதெல்லாம் டைம்லாம் கரெக்டாக சொல்லிடுங்க. போகணுமா, சாப்பிட்ணுமா, வேலைக்கு போகிறதா என்னான்னு. இல்லை ஃபாதர் ஒரு 10-15 நிமிடங்கள் வையுங்க, ஆர்வமாக கேட்பாங்க, தேவைப்பட்டால் கொஞ்சம் நேரம் கூட வைங்கன்னாரு. பார்க்குறேன், அவ்வளோக்கு இழுத்துட்டு போக விருப்பம் இல்லை. இருந்தாலும் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது ஒரு வேளை 15 நிமிடத்தை தாண்டி விட்டால், இன்னும் கணக்கு பண்ணலை, இனிமேல் தான் ஆரம்பிக்கணும். இப்போ இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான், சரியா? இது இன்ட்ரோடக்ஷன் தான், இதெல்லாம் நீங்கள் கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஆகவே இந்த ஆலயத்தை விட்டு நீங்கள் வெளியே செல்லுகின்ற பொழுது உங்களை வாஞ்சையோடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பு அன்னை சகாய அன்னையோடு சேர்ந்து உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த கருத்தை உள்வாங்கி மகிழ்வோடும் மனநிறைவோடும் நம் குடும்ப உறவுகள் பெருக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் இந்த மறைவுரையை ஆற்றுகிறேன். இப்போ நீங்கள் கணக்கு பண்ணலாம், டைம் 15 நிமிஷம் வச்சுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் முடிக்கிறேன். இல்லைன்னா ஒரு 5-6 நிமிடங்கள் கூட போனால் பரவாயில்ல. இன்று வாசிக்கப்பட்ட இந்த வாசகம் சற்று வித்தியாசமான ஒரு நற்செய்தியை உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இதுக்கு முன்னாடிலாம் மாதா திருநாளில் மாதா எங்கே வர்றாங்களோ அங்கே அதைத்தான் எடுத்து வாசிப்பது வழக்கம். ஆனால் இதில் மாதாவை பற்றியே இல்லை, மாறாக லூசு பையன் நாங்கள், பேய் பிடிச்சிருக்குன்னு நாங்கள், அவனை பற்றியே நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த நிகழ்வில் யார் அடித்தளமாக இருக்கிறது, யார் எப்படி செயல்பட்டார்கள் என்பதைத்தான் உங்களுக்கு சொல்லி இந்த குடும்ப உறவை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். இயேசுநாசாமி அவங்க சொந்த ஊரில் தான் இருக்கார். இது நடந்தது நாசரேத்தில் தான். அவர் ஏராளமான புதுமைகளை செய்கிறார் அங்கே. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டதை போல தெரியவில்லை. ஆகவே நிறைய பேர் வர்றாங்க போகிறாங்க. அதன் பின் இயேசுன்னு ஆரம்பித்தோம் நம்ம. அதன் பின் புதுமைகள் எல்லாம் செய்து பேய்களை ஓட்டி அவர் தன்னுடைய வீட்டில் ஊரில் இருக்கின்ற பொழுது இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த ஊரில் இருக்கவங்க என்ன செய்கிறாங்க, அவரை நல்லா வாசித்து பாருங்கள், அதில் வார்த்தை தெளிவாக இருக்கிறது. அவர்
இயேசு மீண்டும் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அந்த அளவிற்கு அவர் இறைப்பணியை செய்து கொண்டே இருக்கிறார். நான் தான் மெஸ்ஸியா, நான் தான் இதற்குரியவன் என்று சொல்லி சொல்லி பேய்களையெல்லாம் ஓட்டி கொண்டிருக்கிறார். இது அவர் செய்கின்ற தொழில், அவர் செய்கின்ற வேலை, அவரது பணி. அந்த நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு, எதை கேள்விப்பட்டு, இந்த மாதிரி இவர் தான் மெஸ்ஸியா, நான் தான் மீட்பர், நான் தான் வந்திருக்கேன், பேயை ஓட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. அந்த சொன்னது மட்டும் இல்லை, அவர் சாப்பிட வராமலே செஞ்சுட்டு இருக்காரு. உங்களுக்கு கடுப்பாகுது, எரிச்சலாக இருக்குது. என்ன ஓவராக அந்த பையன் பேசுகிறான், இவனை பற்றி தெரியாதான், இவன் யார் என்ன அப்படிங்கிறத வழக்கமாக பேசுகிறதெல்லாம் பேசுகிறப்ப இவங்களுக்கு கோவம் வந்துடுது. ஆகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்கள். அவர்கள் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். இங்கே தான் மார்க் ஒரு அற்புதமான செய்தியை சொல்கிறார். நடைபெறுவது அவருடைய சொந்த ஊரில் நடைபெற்று கொண்டிருப்பது அவருடைய வீட்டில் தான். அப்போ அங்கே யார் இருக்கிறாங்க? அன்னை மரியாள் இருப்பாள், அவரோடு கூட தந்தை யோசேப்பும் இருப்பார். ஆக அவர்களை சொல்லப்படவில்லை என்றாலும் அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். நல்லா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவர்கள் அந்த குடும்பத்தில் அங்கே தான் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வந்து என்ன சொல்லுகிறார்கள், அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். அவர் அங்கெங்கே பக்கத்தில் வீட்டு பக்கத்தில் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். பிடித்து கொண்டு வர சென்றார்கள். யாரை போய் பிடிச்சிட்டு வருவீங்க? யோசிச்சு பாருங்க. யாரை கொண்டு போய் யாரை பிடித்து கொண்டு வருவோம்? ஒன்று லூஸாக இருக்கணும், மென்டலாக இருக்கணும், அல்லது அடாவடித்தனம் பண்ணுறவனாக இருக்கணும், ரவுடியிசம் பண்ணுறவனாக இருக்கணும், ரவுடியாக இருக்கணும், இவனு தாண்டுற ஆளாக இருக்கணும். இவனை தான் நாம் போய் என்ன செய்வோம்? பிடித்து கொண்டு வருவோம். சரிதானா? ஆக அவர் பிடித்து கொண்டு வர சென்றார்கள் என்று தெரிந்தே அந்த வார்த்தையை மார்க் பயன்படுத்துகிறார். அவரை அழைக்க சென்றார்கள், கூட்டி கொண்டு வர சென்றார்கள். சொல்ல முடியுமா முடியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த வார்த்தைகள் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனாலும் வேண்டுமென்றே அவர்கள் அங்கு நடந்த அந்த சூழலை அப்படியே மார்க் பதிவு செய்கிறார். என்ன செய்கிறார்? அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள். காரணம், இவன் பேய் பிடிச்சவனா இருக்கலாம், அல்லது இவன் ஒரு மாதிரி லூசு பயலா இருக்கலாம், இவன் ஒரு மாதிரி என்றான். ஆக அவர்கள் இந்த காரணத்தை மையப்படுத்தி ஒரு காரணத்திற்காக அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஏனென்றால் அவர் மதிமயங்கி இருந்தார். புரியுதா? ஆகவே அவர் மதிமயங்கி இருந்தார். லூசு பையா, இது மாதிரி கண்ணா அப்படின்னான்னு பேசுவாயா, வாயா வாயா குட் வாயா வையா இப்படியா குண்டா 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 சாப்பிட கூட தெரியாது லூசுவன் என்று அவரை லூசு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மதிமயங்கியவர் என்று அவரை அங்கே குற்றம் சாட்டி பிடித்து வந்தார்கள். அங்கே அன்னை கன்னிமரியாள் இருந்திருப்பாளா இல்லையா? யோசித்து பாருங்கள். உங்க பிள்ளை, நான் யாரையும் சொல்லலை, இருந்தாலும் ஒரு வேளை நம்முடைய குழந்தைகள் சற்று தடுமாறி போயிருந்தால் அதை 4 பேர் பார்த்து ஏதாவது சொன்னால் எவ்வளோ வருத்தம். கரெக்டாக சொல்லிட்டீங்க சார், என் பிள்ளை அப்படி தான் சொல்லுவோமா, கை தட்டுவோமா? இல்லை. இப்போ நானே இருக்கேன், இந்த நல்ல பையனை பார்த்து நான் சொல்லலை, சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் லூசு பையன் மாதிரி இருக்கேன், ஏடா லூஸாக இருக்குன்னு சொன்னா 2 தடவை உங்கள் பையனை நான் லூசுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? வெரி குட் ஃபாதர், அருமையான டைட்டில் ஃபாதர், இந்த மாதிரி என் பிள்ளைங்களுக்கு யாருமே இப்படி ஒரு பட்டம் கொடுத்ததே இல்லை, தேங்க்யூ வெரி மச் சொல்லுவீங்களா? ஃபாதர், வார்த்தையை அளந்து பேசுங்க. அவன் லூஸாகவே இருக்கட்டும் ஃபாதர், அவன் ஏன் பிள்ளை, லூசுன்னு சொல்லாதீங்க, சரியில்லைன்னு சொல்லுங்க, அப்படி செய்யாதரான்னு சொல்லுங்க, அந்த மாதிரி கண்டிங்க ஃபாதர். ஆனால் என்ன சொல்லாதீங்க, அவன் எம்ஆர் லூஸு அல்லது ஊனமானவன் என்றெல்லாம் படித்து காட்டாதீர்கள் என்று சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக சொல்லுவோம். உடனே பாய்வோம். நம்ம யாராக இருக்கட்டும், ஃபாதராக இருக்கட்டும், சிஸ்டராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பாய்வோம், அதெல்லாம் பேசாதீங்க. ஆனால் அன்னை கன்னிமரியாளோ யோசேப்போ அங்கு இருந்தவர்கள் யாரும் அவ்வளவு வேகமாக பேசியதாக நாம் பார்க்கவில்லை. ஏன்? ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும், இவர் லூஸ் அல்ல, இவன் இறைமகன், இவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறார், இறை பணி ஆற்றுகிறார், பேய்களை ஓட்டுகிறார், இதற்காகத்தான் அவர் பிறந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆகவே இது சரியான நேரம் அல்ல இவர்களோடு வாக்குவாதம் செய்வதற்கு. இப்பொழுது நான் என்னுடைய குழந்தைக்காக இவனுக்காக லூசு இல்லாம என்ன லூசுங்கிறியா, இறைமகன் என்று சொன்னால் கோட்டிக்கொள்ளமா, நீ ஒரு லூசு, அவனும் லூசு, உங்க அப்பனும் லூசு, குடும்பமே லூசுன்ட்டு போயிடுவாங்க. ஆகவே அவள் மிகவும் பொறுமையாக நிதானமாக நிறுத்தி, அந்த அன்னை எல்லாவற்றையும் ஏற்கனவே நாம் படித்திருக்கோம், அனைத்தையும் அவள் உள்ளத்தில் நிறுத்தி சிந்தித்து வந்தாள் என்று பார்க்கிறோம். அந்த சிந்தனையில இதுவும் ஒரு பகுதி. ஆகவே அவள் நினைத்து பார்க்கிறாள், இந்த நேரத்தில் நான் சண்டை போட்டால் ஆகாது. காரணம், அடுத்து ஒன்று படிக்கிறோம், எருசலேமில் இருந்தும் ஆட்கள் வந்திருக்கிறார்கள். அங்கேயும் சொல்றாங்க, இங்க மாதிரி ஒரு பையன் ஒருத்தன் அந்த ஊர்ல நாசரேத்தில் ஏதோ பண்ணிட்டு இருக்கான், கேட்டா மெஸ்ஸியாங்கிறான், அதுங்கிறான் இதுங்கிறான், அது என்னன்னு போய் செக் பண்ணிட்டு வாங்கியா. மேலிடம்
அங்கிருந்து யூத தலைவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள் ஆட்கள். அதைத்தான் மார்க்கு சொல்லுகிறார். எருசலேமில் இருந்து வந்தவர்களும் இவன் பேய்களின் தலைவனான பேர்சபூலை கொண்டே செயலாற்றுகிறான் என்று சொன்னார்கள். ஆகவே அங்கே 2 பேரும் சாப்பா குத்துறாங்க. ஊர்க்காரன் லூசுகிறான், வெளியே இருந்து வந்த உயர் அதிகாரிகள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இவன் பேயால் ஓட்டுகிறான் என்று இயேசு கிறிஸ்துவை முடக்க பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்தை அழுத்த பார்க்கிறார்கள். அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று சொல்லி எதையாவது பண்ணிவிடலாம் என்று, இறை ஆட்சியை நிறுத்தி விடலாம், இறை அரசு வெளிவராமல் அங்கேயே தடுத்து விடலாம் என்று முயற்சி செய்தார்கள். ஆனால் அங்கேதான் அன்னை கன்னிமரியாள் உங்களுக்கும் நமக்கும் அவள் எப்படி வாழ்ந்திருக்கிறாள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான ஒரு தாய், புரிந்து கொள்ளக்கூடிய தாய். இந்த நேரம் இவனை நான் இறைமகன் என்று சொல்லுவதில் எந்த பயனும் வரப்போவதில்லை. இன்னும் அவருக்கு நாட்கள் இருக்கிறது. அவர் காட்ட வேண்டிய இடம் வேறு, அவர் தான் மசியா என்று சொல்ல வேண்டிய இடம் வேறு, இவர்கள் நம்ப வேண்டிய நேரம் வேறு. ஆகவே என்ன நடந்தாலும் என்னுடைய குழந்தைக்காக நான் இதை ஏற்றுக்கொள்வேன், இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்வேன். அவர்கள் என்ன பேசினாலும் சரி, பேய் பிடித்தவன் என்றாலும் சொல்லி, லூசு பையன் சொன்னாலும் சரி, அதை நான் இறை திட்டத்திற்காக, என்னுடைய குழந்தைக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இது நேரமல்ல, பொறுத்திருப்பேன் என்று தன்னுடைய உறவுக்காக, இயேசு கிறிஸ்துவுக்காக ஆம் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அவள் வாழ கற்றுக்கொண்டிருக்கிறாள். இப்படி நம்முடைய குழந்தைகளுக்காக நம்மால் வாழ முடியுமா என்பதுதான் கேள்வி. அதுவும் இந்த கணிப்பொறி உலகிலே நாமே நம்ம பிள்ளைய சொல்கிறோம், பேய் நாய், உன்னை பெற்றதுக்கு நாயை பெற்றிருக்கலாம், மாடை மேய்ச்சிருக்கலாம், அதை பண்ணியிருக்கலாம், இதை பண்ணியிருக்கலாம், ஜூ எக்கச்சக்கமாக அடித்து தள்ளுறோம். அந்த பிள்ளை ஆசைப்பட்டு ஒன்று படிக்கணும், பையன் ஆசைப்பட்டு ஒன்று படிக்கணும், அதெல்லாம் ஒன்று நீங்கள் படித்து கிழிக்க வேண்டாம், இதெல்லாம் உனக்கு வராது, இதை படி அதை படி என்று இயலாததை அவனில் திணிக்கக்கூடிய எத்தனையோ விதமான நம்முடைய குழந்தைகளுடைய, என்னுடைய குழந்தைகள் என்பது யார் என்பதை அறியாமல் கூட நாம் பல நேரங்களில் இருக்கிறோம். உறவுகளை சிதைத்து விடுகிறோம். ஆகவே உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வை எடுத்தேன். பேய் பிசாசை பற்றி சொல்லவோ அல்லது இயேசு சாமி லூசுன்னு சொல்றதுக்கோ இது அல்ல. அந்த இடத்திலே இருந்த அன்னை கன்னிமரியாள், பின்புலத்தில் இருந்த அந்த திருக்குடும்பம் எப்படி செயலாற்றியது தன்னுடைய மகனுக்காக, எப்படி அவர்கள் அவமானத்தை ஏற்றுக்கொண்டு எங்கே அவனை உயர்த்த வேண்டுமோ அங்கே உயர்த்துகின்ற வரை போராடிய நிகழ்வைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது நடக்குமான்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் ரைட்டு, சாமி சும்மா விட்டு அடிக்கிறாரு அப்படிங்கலாம். நடந்த நிகழ்வை உங்களுக்கு சொல்லி வாழ முடியும் என்று உங்களுக்கு 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். கரெக்டாக இருக்கும். ஒரு வகையில் அந்த பையன் எனக்கு உறவுக்காரன், சென்னையிலே இருக்கிறார்கள். கவர்ச்சிகரமான ஒரு கல்லூரி ஆரம்பித்தார்கள். அது செய்கிறோம், இது செய்கிறோம், அப்படி செய்கிறோம், இப்படி செய்கிறோம், கேம்ப் வருது, அந்த கேம்பில் உங்களுக்கு வேலை கிடைக்குது, டாடா பிர்லாவில் வேலை வாங்கி தரோம் அப்படின்னு நிறையா ஆசை காட்டி பயங்கரமாக ஒரு புதிய கல்லூரி ஒன்றை, பொறியியல் கல்லூரி ஒன்றை ஆரம்பித்தார்கள். அந்த கல்லூரியில் இந்த பையன் சென்று படித்தான். ஓராண்டானது, ஒன்றும் இல்லை, 2வது ஆண்டானது. அந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லோரும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் உள்ளிருப்பு போராட்டம் செய்தார்கள். எதற்காக இந்த உள்ளிருப்பு போராட்டம்? அங்கே இவங்க சொன்ன மாதிரி கவர்ச்சியாக எதுவுமே இல்லை. சிறந்த ஆசிரியரும் இல்லை, வகுப்பறைகள் இல்லை. இங்கிருந்து 500 மீட்டர் ஒரு காடு மாதிரி இருக்குது. அந்த காட்டுக்கு போகணும், டாய்லெட் போகணுன்னா, ரெஸ்ட் ரூம் போகணுன்னா அதில் ஆண்களாவது பையங்களாவது போயிடுறாங்க, பெண் பிள்ளைகளால் போக முடியவில்லை. ஆகவே எல்லாரும் என்ன இது இப்படி இருக்குது, ஒன்றுமே இல்லை, படிக்கிறோம், 1 வருஷம் வேஸ்ட் ஆக்கிட்டோம், சும்மா டர்புருங்கிறாங்களே வெளியே போட்ட அளவுக்கு ஒன்றுமே இல்லையே என்று எல்லா குழந்தைகளும் ஒரு விதத்தின் மன உளைச்சல் உள்ளாகி நம்ம ஏதாவது செய்வோம் என்று சொல்லி அவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் செய்தார்கள். ஸ்கூல் காலேஜுக்கு போகிறது, ஆனால் கிளாஸுக்குள்ளே போகிறதில்லை, அங்கே இங்கே சுற்றிட்டு இருக்கிறது, போகிறது வருது. இதை நிர்வாகம் பார்த்தும் பார்க்காததை போல் இருந்தது. ஒரு நாள் 10 நாள் ஆச்சு, இவங்க அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. பார்த்தாங்க. அடுத்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். என்ன எடுத்தார்கள்? அது மெயின் ரோட், பெங்களூர் மெயின் ரோட்டில் இருக்குது. ரோட்டில் போய் எதுவும் செய்யலை. ரோட்டுக்கு வெளியே அவருடைய கல்லூரிக்கு முன்பாக எல்லாரும் வரிசையாக நின்று பேசுறது, அப்படி இப்படிங்கிறது, போகிறது வர்றது அப்படின்னு. எல்லாரும் போகிறவங்களாம் பேசுவாங்கன்னா காலி பயிலெல்லாம் வெளியே நின்று சத்தம் போடுறோம், அதில் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து நிற்குதும்பாங்க. நம்ம ஈஸியாக பேசிடுவோம். அதனால் எல்லாம் அப்படி இப்படி பேசணுன்னே நிர்வாகம் சற்று அதை என்னவென்று கேட்கிறது. இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ஒன்றுமே செய்யலை, மினிமம் ஒரு டாய்லெட் கூட இல்லை, ஒரு அருமையான ஆசிரியர் இல்லை, ஆகவே இதெல்லாம் எங்களால் இருக்க முடியாது என்று சொல்லுகிறார்கள். உடனே அந்த நிர்வாகம் சரி போங்க நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லி ஒரு 10 நாள் பார்த்தாங்க, ஒன்றுமே செய்யலை. ஆனால் அதற்கு பதிலாக நிர்வாகம் இதை முன்னெடுத்து செல்லுகின்ற நபர்கள் யார், பையன் யார், பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அதில் கண்டுபிடித்ததில் 3 பேர் இதை முன்னெடுத்து செய்கிற. அதில் இந்த பையன் தான்
தலைவன் என்று கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணுறாங்க, அவனை பற்றிய டீட்டெயிலாம் அதான் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையும் ப்ரொஃபைலில் இருக்கும்ல, எல்லா டீட்டெயிலும் எடுத்தாங்க. நேராக அவங்க வீட்டுக்கு போனாங்க. போய் அவங்க அப்பா அம்மாட்ட போய், இங்கே பாருங்கள், உங்கள் பையன் காலேஜில் இல்லாத கலாட்டாலாம் பண்ணுறான், அருமையாக நடக்கிற காலேஜில் உங்கள் பையன் தான் இல்லாததெல்லாம் பண்ணுறான், அதனால் நாங்கள் இப்போ சொல்கிறோம், நீங்கள் கேட்டுங்க. இவன் காலையில் இங்கே 8 மணிக்கு கிளம்புறான். கிளம்பி அந்த ஒரு தேனாம்பேட்டை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிக்னலில் ஒரு பொண்ணை ஏற்றுறான், மோட்டர் பைக்கில் ஏற்றிட்டு காலேஜுக்கு வர்றான், முடிக்கிறான். அங்கேருந்து திருப்பி கிளம்பி வர்றப்போ 5 மணி 4:30 3:30 4 மணிக்கு அந்த பெண்ணை கொண்டு வந்து அதே சிக்னலில் நிறுத்துகிறான், உங்கள் வீட்டுக்கு வர்றான். இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்கள் வீடு டு காலேஜ், இடைப்பட்ட நேரத்தில் வேண்டுமானால் அவனையும் அல்லது அவனோடு வருகின்ற அந்த பெண்ணையும் தூக்கி விடுவான். ஒழுங்கு மரியாதையாக வந்தமா படித்தமா போனமான்ட்டு போயிடணும். அங்கே வந்துட்டு அது இல்லை இது இல்லை படிக்கல போல வரலன்னு சொல்லக்கூடாது. ஒழுங்கு மரியாதை கண்டிச்சு வைங்க. கண்டிப்பாக ஒரு நாள் தூக்கிடுவான். ஆக்சிடென்ட்டுன்னு அவனும் செத்து போவான், அந்த பொண்ணும் செத்து போயிடும், கவனமாக இருங்கன்ட்டு பயமுறுத்துறாங்க. அதில் வழக்கம் போல் அம்மா பயப்படுறாங்க, ஐயோ என்ன நம்ம போய் அப்படிலாம் செய்ய மாட்டானே, என்ன இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. அவன் வந்த உடனே அப்பா அம்மாவும் கேட்குறாங்க, இந்த மாதிரி நீ வர்ற போகிற அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நான் தான் அவங்கள்ட்ட சொன்னேனம்மா, போகிற வழியில் ஊனமான ஒரு பெண்ணை, அவனுக்கு எப்படி சொல்லிட்டு போகிறானுங்க, சும்மா ஒரு பொண்ணுன்ட்டு போயிட்டாங்க. ஆனால் இவர் சொன்னது ஊனமான பெண். நடக்கிறதெல்லாம் அப்பா அம்மாவுக்கு தெரியும், இதாம்மா நடக்குது, இதான் நடக்குது, காலேஜில் ஒன்றும் இல்லை, நாங்கள் தான் எல்லோரும் தான் சத்தம் போடுறோம் அப்படின்னு. அவங்க அப்பா அம்மா திருப்பி கேட்குறாங்க, நீ சொல்வது உண்மை என்பதை நாங்கள் நம்புகிறோம். அதாங்க பெற்றோருடைய மனசாக இருக்கணும். அதெல்லாம் வேண்டாண்டா, எவன் எப்படி போனா என்ன படுறா நீ போட அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அவர்கள் நீ சொல்லுவது உண்மை என்று நாங்கள் நம்புகிறோம், ஆகவே உனக்காக நீ கூட்டிகிட்டு போகிற பெண்ணு ஊனமான பெண் என்பது எனக்கு தெரியும். அவங்க சும்மா ரவு சொல்கிறதுக்காக ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போகிறான், லவ் பண்ணுறாங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நீ உதவி செய்கிறாய் என்பது எனக்கு தெரியும், ஆகவே நீ சொல்வது உண்மை என்றால் உனக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி அடுத்த நாள் போனார். அவர் சிங்கிளாகவே போனார். அவங்க அப்பா நேராக நிர்வாகத்திட்ட போனார். யார் யார் அந்த இதுக்கு கேட்டார். பிரின்ஸ்பால் வந்தார். பிரின்ஸ்பால்லாம் வேண்டாம், இதை நடத்துகின்ற உரிமையாளரை கூப்பிடுங்கள் என்றார். அப்புறம் ஃபோனுக்கு நடித்து ஒரு மணி நேரத்தில் அவர் வந்தார். வந்தவர்கிட்ட தெளிவாக சொல்லிட்டார், இங்கே பாருங்கள், நீங்கள் சொன்ன அளவிற்கு இங்கே எதுவும் இல்லை என்பதை நாங்கள் பார்த்து விட்டோம். ஆகவே இப்பொழுது சொல்லுகிறேன், என்னுடைய பையனை இங்கிருந்து இங்கே வர்றதுக்குள்ளே அந்த பெண்ணோடு சேர்ந்து தூக்கிடுவீங்கன்னு நீங்கள். அந்த பெண் ஒன்றும் எனக்கு உறவு காணவள் அல்ல, அவள் ஒரு ஊனமான பெண்ணை என்னுடைய மகன் படிக்க வைப்பதற்காக உதவி செய்வதற்காக செய்கிறான் என்பது எனக்கு தெரியும். உங்களை விட நான் என்னுடைய பையனை நம்புகிறேன், ஆகவே முடிஞ்சா தூக்கு, பார்த்துக்கிறேன். ஏனென்றால் அவன் இதைத்தான் நீங்கள் மனசில் வாங்கணும். ஏனென்றால் அவன் என் எலும்புகளின் எலும்பு, என் சதையின் சதை, என் இரத்தத்தின் இரத்தம், என் உயிரின் உயிர். அவனை நான் நம்புகிறேன். முடிந்தால் தூக்கி பாருங்கள், நடப்பதை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் சொல்லுகிறேன். நான் உங்கள்கிட்ட மனப்பாடம் அடிக்கிறார். இவன் என் இரத்தத்தின் இரத்தம், எலும்புகளின் எலும்பு, நரம்புகளின் நரம்பு, உயிரின் உயிர். முடிந்தால் தூக்கிப்பார், நான் பார்த்து கொள்கிறேன் என்று சவால் விட்டார். ஆடி போயிட்டாங்க. அடுத்த 15 நாளில் எல்லாம் வேலை கிட்டு நடந்து முடிஞ்சிருச்சு. போராட வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லவில்லை. அந்த உறவை நீங்கள் அந்த ஆழமான உறவை நீங்கள் புரிந்து பார்க்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எத்தனை பேர் நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய குழந்தைகளை அவ்வளவு முழுமையாக நம்ப தயாராக இல்லாமல் இருக்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க. என்னுடைய பலத்தோடும் பலவீனத்தோடும் பிறந்ததுதான் என்னுடைய குழந்தை. கரெக்ட்? உங்களுடைய பலத்தோடும் பலவீனத்தோடும் பிறந்ததுதான் உங்கள் குழந்தை. உங்கள் எலும்பின் எலும்பு, நரம்பின் நரம்பு, சதையின் சதை, உயிரின் உயிர். நீங்கள் உங்கள் குழந்தையை போற்றி பாராட்டி வளர்க்காவிட்டால் வேறு யார் வளர்க்கப் போகிறார்கள்? பங்கு தந்தை கடமை இருக்கா? இல்லை. ஆனால் உதவி செய்யலாம். வெளியே ரோட்டில் இருக்கவங்க உங்க உறவுக்காரர் மற்றவங்களுக்கு யாருக்காவது ஏதாவது பொறுப்பு இருக்கா? இருக்கு. இல்லை. இந்த மாதிரியான அழுத்தமான பெற்றோருக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு உங்கள் குழந்தைக்கு பொறுப்பு நீங்கள் மட்டும்தான், வேறு யாரும் அல்ல. மற்றவர்கள் ஐடியா கொடுக்கலாம் அதாவது சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதைத்தான் அன்னை கன்னிமரியாளும் யோசேப்பும் அந்த குடும்பத்திலே புரிந்து வைத்திருந்தார்கள். இவன் இறைமகன் என்பது அவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நடந்த நிகழ்வுகள், குழந்தை பருவத்தில் நடந்த நிகழ்வுகள் எனக்கு தெரியும். 30 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது அவனை பற்றி குறை சொல்லுகிறார்கள். மென்டல் லூசு பயங்கிறாங்க, பேய் பிடிச்சவன் என்கிறார்கள். அவன் இல்லை. அவன் யார் என்பது எங்களுக்கு தெரியும். இவர்கள் என்னுடைய குழந்தைகள், எங்கள் இரத்தத்தின் இரத்தம் என்று அவர்களுக்கு அது நன்கு தெரிந்திருந்ததால்
எந்த அவமானத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தார்கள். நான் சொன்ன அந்த உண்மை நிகழ்வுகளும் கூட அப்படித்தான். நீ சொல்லுவதை நான் நம்புகிறேன், நீ என்னுடைய மகன் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆகவே உன்னை நான் நம்புகிறேன். அந்த உன்னை நான் நம்புகிறேன் என்ற அருமையான செயல், நம்பிக்கை நம் குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஆசை. இதைத்தான் அன்னை கன்னிமரியாள் செய்திருக்கிறாள். இந்த பகுதியை பெரும்பாலும் யாரும் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டார்கள். அதற்காகவே இன்று நான் இதை உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன். அவரை லூசு என்று சொல்வதற்காகவோ பேய் பிடித்தவன் என்று சொல்வதற்காகவோ அல்ல. அந்த சூழலில் அந்த குடும்பம் அவரை எப்படி புரிந்து கொண்டது, 30 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட அந்த வாழ்க்கை செய்தி இப்பொழுது அவர்களை தாக்குகிறது. இருந்தாலும் விட்டுவிடாமல் அவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாக வாழ்ந்த அந்த உறவை, அந்த குடும்ப பின்னணியை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்காக இரத்தத்தின் இரத்தம், சதையின் சதை, நரம்புகளின் நரம்பு, உயிரின் உயிராகிய என்னுடைய குழந்தையை, என்னுடைய பலத்தோடும் பலவீனத்தோடும் பிறந்த என்னுடைய குழந்தையை நான் ஏற்றுக்கொண்டு போற்றி வாழாவிட்டால் வேறு யார் வாழ வைக்கப் போகிறார்கள் என்ற அந்த சிந்தனை உங்களுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொன்னேன். வாழ முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். சாமி சும்மா சொல்லிட்டு போறாரு, யான் பெற்றெடுத்ததுக்கு பேயை விட மோசம், ஐயோ அப்பா அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, வாழ முடியும். நாய்களையும் பேய்களையும் பெற்றெடுக்க ஆண்டவர் நமக்கு குழந்தைகளை தரவில்லை. காலச்சூழல்களில் நம்முடைய குழந்தைகள் மாட்டிக்கொள்கிறார்கள். முகநூல் அது இது என்று ஏமாந்து போகிறார்கள். அவர்களோடு நீங்களும் சேர்ந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலத்திலே, கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவே வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக 2 வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். இந்த அன்னை கன்னிமரியாளாக இருக்கட்டும், யோசேப்பாக இருக்கட்டும், இவர்களுக்கு எங்கிருந்து இந்த ஆற்றல் வந்தது? எங்கிருந்து இவர்கள் இந்த அவமானத்தையும் தாங்கிக் கொண்டு என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய மகனுடைய உயிர்ப்பு, இவன் இறைமகன் என்று காட்ட வேண்டிய நேரம் இடம் வேறு. ஆகவே இங்கு இவனுக்காக இந்த அவமானத்தை நாங்கள் தாங்கிக் கொள்வோம். இது அவனுடைய எதிர்காலம், இது அவனுடைய வாழ்வு. ஆகவே அவனுக்காக எல்லாம் செய்வோம் என்ற அந்த மனநிலை, உறுதி எப்படி வந்தது? ஒருவேளை அவர்கள் ஒரு அருமையான யூத குடும்பம். ஆகவே அவர்கள் இதையெல்லாம் படித்து அவர்கள் நிறைய தியானித்திருப்பார்கள். அதில் ஒரு சில பகுதியை நான் உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். அபாக்கூக் இறைவாக்கினர் 17-19 வரை உள்ள வசனங்களை படிக்கிறேன். நான் படிக்கிறது புருடானில், பைபிள் வச்சுருந்தா எடுத்து பாருங்கள், இல்லைன்னா குறிச்சிக்குங்க, போய் படித்து பாருங்கள். சாமி சொல்கிறது சரிதானான்னு. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, இறைவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, விவிலியம் சொல்லுகின்ற வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு நான் படித்து காட்டுகிறேன். அபாக்கூக் இறைவாக்கினர் 3வது அதிகாரம் 17. அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போயினும் நஷ்டம், திராட்சை கொடிகள் கனி தராவிடினும் ஏமாற்றம், ஒளிவு மரங்கள் பயனற்று போயினும் பெரிய நஷ்டம். ஒளிவு மரம் தான் நல்ல காசு, சுத்தமாக போச்சு எல்லாம். வயல்வெளிகளில் தானியம் விளையாவிடினும் ஒன்றுமே விளையலை, எல்லாமே 0. கிடையில் ஆடுகள் யாவும் அழிந்து போயினும் எல்லாம் செத்து போச்சு. தொழுவங்களில் மாடுகள் இல்லாது போயினும், மாடும் செத்து போச்சு, ஆடும் செத்து போச்சு, எல்லாமே நஷ்டம். 5 அடி ஏறினா 10 அடி சறுக்கிறேன். உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குது. எதிலும் ஏமாற்றம், எதிலும் ஒரு விதமான மன உளைச்சல். இந்த நேரத்தில் நீங்களும் நானும் இருந்திருந்தால், ஒருவேளை நம்முடைய குழந்தைகளால் நமக்கு சற்று அவமானமாக இருப்பதைப் போல, எதிர்பார்த்த அளவுக்கு படிக்காமல் இருப்பதைப் போல, சுற்றிட்டு இருக்கான் போல, அப்படி இப்படின்றதெல்லாம் கேட்குறப்ப நமக்கு வரக்கூடிய ஆத்திரம், அவனுக்கு ஏதாவது பண்ணி விட்டுறலாமா, அவனை திட்டலாமா, சபிக்கலாமா என்றெல்லாம் நினைக்கக்கூடிய நேரங்களில் இந்த வாக்கியத்தை படித்து பாருங்கள். அவ்வளவு ஏமாற்றத்தை பார்த்த பிற்பாடும், ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாம் அழிந்த பிற்பாடும் அந்த யூதன் என்ன செய்கிறான் பாருங்கள். அவன் என்ன சொல்லுகிறான்? நான் ஆண்டவரில் களி கூறுவேன், என் மீட்பரான கடவுளில் மகிழ்ச்சி உறுவேன். ஏன்? ஆண்டவராகி என் தலைவரே என் வலிமை, அவர் என் கால்களை பெண்மானின் கால்களைப் போல் ஆக்குவார். ஆகவே ஆண்டவராகிய தலைவரே என் வலிமை,
அவருடைய அனுமதியின்றி, அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்க போறதில்லை, நடக்காது. நான் வாழ்வேன், வாழ முடியும், இந்த வருடம் விட்டால் அடுத்த வருடம் அதை பிடிப்பேன், அதால் வாழ்வதற்கான வழிகளை எனக்கு சொல்லி தந்திருக்கிறார் என்ற அழுத்தமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை அவரிடம் இருந்தது. வாழ முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தது. வாழ்ந்து காட்டினார். ஆகவேதான் இது போன்ற பகுதிகளை அன்னை கன்னிமரியால் படித்திருக்க வேண்டும். அந்த யூத குடும்பங்கள் இவைகளெல்லாம் ஜெபித்திருக்க வேண்டும். அந்த ஜெபம், அந்த ஆழமான வார்த்தைகள் உள் சென்றதால் அவர்கள் சிறப்பாக வாழ்ந்தார்கள். இதேதான் திருப்பாடல் 23:4 நாம் பார்க்கிறோம். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும், எப்படி? இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கிலே நான் நடக்க நேர்ந்தாலும் நான் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். காரணம், நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சினேன். அதான் சூத்திரம். நீர் என்னோடு இருப்பதால், எனக்கு புத்தி இருக்கு, பணம் இருக்கு, காசு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, என்கிட்ட பட்டம் இருக்கு, பதவி இருக்கு, ஆகவே என் பிள்ளை எப்படி பண்ணிடுவேன், என்னுடைய உறவை அப்படி பண்ணுவேன், எனக்கு வரக்கூடிய சோதனைகளை நான் தூக்கி எரிஞ்சிருவேன், அப்படி இப்படிலாம் சும்மா மாறுதட்டி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஒரே ஒரு நேரத்தில் தான் நாம் சொல்ல வேண்டும். அது குருக்களாக இருக்கட்டும், கண்ணீர்களாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் நம்முடைய வலிமை, நம்முடைய ஆற்றல், நமக்கு இறைவன் தருகின்ற சக்தியை வைத்துத்தான் நம்மால் வாழ முடியுமே ஒழிய, என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற எல்லோரும் சரிந்து போகிறார்கள். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். Powerful man with the mighty hand he works. Mighty hand, வலிமையான வலதுகரம் அவரது. ஆகவே அந்த உறவுக்குள் நாம் இருக்கிறோம். அந்த உறவுக்குள் நம் குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டும். அந்த உறவிலை வாழ வேண்டும் என்று நாம் எல்லோரும் விரும்புகிறோம். அதற்காக ஆண்டவரிடம், சகாய அன்னையிடம், வாழ்ந்தவளிடம் ஜெபிப்போம். இன்னும் ஒரு பகுதியை படித்து முடிக்கிறேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 35 மற்றும் 39 படித்து முடிக்கிறேன். என்னுடைய வார்த்தைகளை நம்பவே நம்பாதீர்கள். நான் எடுத்து உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். மனப்பாடமாக சொல்லணும்னாலும் சொல்லுவேன். ஆனால் எடுத்து படித்து காட்டுவதன் நோக்கம் இதில் இருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 10வது அதிகாரம் 35 அது 32 ஆரம்பிக்குது. ரொம்ப பெருசாக இருக்கும். 35 படிக்கிறேன். பல துன்பங்களை 32 34 வரைக்கும் சொல்லுவார். அடித்தாங்க, உதைச்சாங்க, இழுத்தாங்க, போனாங்க என்று ஆசிரியர் சொல்லுவார். உடைமைகளை பறித்து கொண்டார்கள், ஏமாற்றின எல்லா துன்பத்தெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றார்? 35 உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இவ்வளவு துன்பம்லாம் நடந்த பிற்பாடும் நீங்கள் ஆண்டவரை மறுதலிக்கவில்லை. ஆகவே உங்களிடம் இருக்கும் துணிவை கைவிட்டு விடாதீர்கள். இதற்கு மிகுந்த கைமாறு உண்டு. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. அதான் இந்த மன உறுதி இல்லாததால் தான் அந்த வீட்டுக்காரங்க ஏதோ என் பிள்ளையை பற்றி பேசுவாங்களோ, இந்த வீட்டுக்காரங்க பேசுவாங்களோ, அவங்க எப்படி பேசுவாங்களோ அப்படின்னு பையனை மடக்கிறது, வெளியே கொண்டு வர்றதில்லை, ஏதாவது மறைச்சிடறோம். நோ, என்னுடைய இரத்தத்தின் இரத்தம், என்னுடைய சதையின் சதை, என்னுடைய நரம்புகளின் நரம்பு, என்னுடைய உயிர், ஆண்டவன் கொடுத்த கொடை, என் குழந்தைக்காக, என் குடும்பத்திற்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்ய மன உறுதி பெற்றிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். அதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அப்படித்தான் நாங்களும் வாழ வேண்டும் என்று. இது என்னுடைய பங்கு மக்கள், என்னுடைய பங்கு மக்களுக்காக எதை வேண்டுமானாலும், என்னுடைய அன்பியம், என்னுடைய குடும்பம், என்னுடைய கூட்டு குடும்ப வாழ்வு, என்னுடைய துறவரம் என்று வாழ அந்த உறவு பின்னணிக்குள் செல்ல நாம் முயற்சி செய்வோம். இறுதியாக 39வது வசனம் படிக்கிறேன். நாமோன்னா யாரு? நீங்கள் நம்ம எல்லாரும் திருமுழுக்கு பெற்றவர்கள், ஆவியானவருடைய கொடைகளை உறுதி பூசுதலை பெற்ற நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல. நாமோ பின்வாங்கி சென்று அழிவுறுவோர் அல்ல, மாறாக நம்பிக்கையையும் வாழ்வையும் காத்துக்கொள்வோர் ஆவோம். So we have to live. We have to love. குடும்ப உறவுகளை வாழ வேண்டும், வளர வேண்டும், குழந்தைகளை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அவர்களை வழி நடத்த வேண்டும். நான் தான் சொல்றேன், இக்கட்டான ஒரு சூழலுக்குள் நம்முடைய குடும்ப உறவும் நம்முடைய குழந்தைகளும் செல்லுகின்ற காலம் இது. ஆகவே அவர்களோடு சேர்ந்து பயணிக்க அன்னை கன்னிமரியாளை போல 33 ஆண்டுகள் அவரோடு சேர்ந்து பயணித்தார். அந்த பயணிக்கின்ற அந்த உறவு, உடன் இருக்கின்ற அந்த அக்கறை, ஆவல் நம்மிடம் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். இந்த ஒரு முறை வாழப்போகின்ற இந்த வாழ்வு நமக்கு இனிமையான வாழ்வாக இருக்கட்டும். 8 மணிக்கு ஆரம்பித்தேன்,
15:08 ஆக போகுது. ஏறக்குறைய 20 நிமிடத்தில் தந்தை அவர்கள் சொன்னதை போல் முடிச்சிட்டேன். ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். இனி 8 மணி நம் வாழ்க்கையில் வரப்போவது இல்லை. கடந்தது தான். ரைட்? நம்முடைய குழந்தைகளுக்கு வேறு அப்பா அம்மா இருக்க வாய்ப்பே இல்லை. என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் இல்லை என்றாலும் நினைவில் வாழுகிறார்கள். அவர்கள்தான் என்னுடைய தாயும் தந்தையும். அவர்கள்தான் எனக்கு இந்த உயிர், நரம்பு, இரத்தம் எல்லாவற்றையும் தந்தவர்கள். ஆகவே இனி 8 மணி நம் வாழ்க்கையில் வரப்போவதில்லை. இல்லறமாக இருக்கட்டும், துறவரமாக இருக்கட்டும், தனியறமாக இருக்கட்டும், எந்த அறமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு முறை தான் வாழப்போகிறோம். கருவறை டு கல்லறை, ஓம் டு டூம், ஒரே ஒரு முறை தான் நடக்கப் போகிறோம். இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக இருக்கட்டும், உறவுகளை பலப்படுத்தி இது என்னுடைய குழந்தை, இது என்னுடைய குடும்பம், என் கணவர், என்னுடைய மனைவி என்று ஈகோ அது இது எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு மகிழ்வோடும் நிறைவோடும் சண்டைகள் சச்சரவுகள் இல்லைன்னு நான் சொல்லலை, அவைகளோடு கூட சேர்ந்து வாழக்கூடிய அன்னையை, கன்னிமரியாளைப் போல, இந்த சகாய அன்னையைப் போல என்னுடைய குழந்தைக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக வாழ்வேன் என்ற இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, இல்லறம், துறவரம், தனி அறம், எந்த அறமாக இருந்தாலும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிந்து நம்மையும் நம் குடும்பங்களையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.